கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு காலையிலே நான் உங்களோடு கூட எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை பெருமூச்சு. எல்லாரும் சொல்லுங்க. வந்து சேர்றதே பெருமூச்சா இருக்குல்ல. அநேக நேரங்களில் இந்த பெருமூச்சுங்கிற இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவது உண்டு. நம்மால் முடியாத ஒன்றை நாம் செய்யும் பொழுது நமக்கு பெருமூச்சு வருகிறது. ஒரு மலையில் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக நடப்பதற்கும் மலையின் மேலே ஏறுவதற்கும் வித்தியாசம். மலை மேலே ஏறும் பொழுது பயங்கரமாக மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். அதுபோல் ஒரு காலத்தில் நம்முடைய பட்டணத்திலே மாட்டு வண்டிகள் இருக்கும். இப்போ மாட்டு வண்டியெல்லாம் நம்ம பார்க்க முடியல. இந்த மாடு சுமக்கக்கூடாத பாரத்தை அந்த மாட்டு வண்டி இழுத்துட்டு போகும்போது அந்த மாட்டுக்கு என்ன வரும்? பெருமூச்சு வருகிற சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். அது அப்படியே இழுத்து விடும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கவலைகள், பலவிதமான பாரங்கள், மன அழுத்தங்கள் வரும் பொழுது திடீர்னு நம்மளே ஒரு பெருமூச்சை விட்டு இழுத்து என்ன பண்ணுவோம்? பா, எப்போதான் இந்த கஷ்டம் ஒழிதோ அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பெருமூச்சு என்பது எல்லாருக்கும் வருகிறது. இன்றைக்கு நான் பேச போகிற வார்த்தை 3 விதமான பெருமூச்சு. 3 விதமான பெருமூச்சு. இதுதான் என்னுடைய செய்தி. முதலாவதாக, பெருமூச்சு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சுமக்கக்கூடாத ஒரு பாரத்தை, ஒரு கஷ்டத்தை சுமக்கும் பொழுது மனிதன் விடுகிற பெருமூச்சு. இதை குறித்து பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிப்போமானால் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்ததியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பெருமூச்சு விட்டார்கள். நன்றாய் கவனிங்கள். காரணம் என்ன? 23ஆம் வசனத்திலே அடிமைத்தனத்தினால். அடிமைத்தனத்தினால் சில வேளைகளிலே நம்மை அறியாமல் பல காரியங்களிலே நாம் அடிமை ஆகி விடுகிறோம். அடிமைத்தனத்திற்குள்ளாய் வந்து விடுகிறோம். பாவம் நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. இந்த பாவத்திலிருந்து மீள முடியலையே அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுவார்கள். சிலர் கடனில் அடிமைப்பட்டுருவாங்க. கடன் வாங்கி 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 கடன் பெருசாக இருக்கும், பணம் கட்டாமல். அப்புறம் நமக்கு அந்த பிரச்சனை வரும்பொழுது நம்மால் அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீள முடியலையேன்னு பெருமூச்சு விடுவோம். எப்போ இந்த கடன் ஒழியும் அப்படிங்கிற ஒரு பெருமூச்சோடு கூட வாழ்கிறதை பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்திலே வந்து 430 ஆண்டுகள் எகிப்திலே வாழ்ந்தார்கள். 30 ஆண்டுகள் அவர்களுக்கு பொற்காலம். யோசேப்பு அங்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். மிகவும் நன்றாய் கவனித்து கொண்டான். நல்ல கோசேன் அப்படிங்கிற செழிப்பான நாட்டை கொடுத்துட்டாரு. அங்கே அவங்க நல்ல பரவி நல்ல எஸ்டாப்ளிஷ்டு. யார் கேட்டாலும் எங்கள் தம்பி தான் யார் பிரதமர், பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வச்சு ரொம்ப செழிப்பாக வாழ்ந்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் வருகிறான். அந்த பார்வோன் மறிச்சிட்டான். இன்னொருத்தன் வந்தான். வந்த உடனே யோசேப்பினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டு இந்த ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தான். அடிக்க ஆரம்பித்தான், துன்புறுத்த ஆரம்பித்தான். அடிமைத்தனத்திற்குள் அவர்கள் வந்தார்கள். இந்த அடிமைத்தனத்தின் நிமித்தமாய் அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய கால வேளையில் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றிலே நீங்கள் அடிமைப்பட்டு பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பெருமூச்சு எல்லாருக்கும் தெரியாது. பெருமூச்சு விடுறது சில வேளை நடந்தால் தான் பெருமூச்சு வரும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நாம் அப்படியே பெருமூச்சு விட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் இங்கே இருக்கிற அநேகருடைய குடும்பங்கள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, சந்தித்திருக்கிற பிரச்சனை. யார்கிட்டையோ சிக்கிட்டு உங்கள் பத்திரத்தை மீட்க முடியாமல், கடன் கட்ட முடியாமல், அவமானத்தை சகித்து யாரோ உங்களை பயமுறுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த காலவெளியிலே உங்களுடைய பெருமூச்சை கேட்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உம்முடைய சமூகத்திலே வரட்டும். ஆண்டவர்
அந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். யாத்ராகமம் 6:5. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரர் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பெருமூச்சை நான் கேட்டேன், என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்தேன், பெருமூச்சை கேட்டேன். இந்த காலவெளியிலே நம்ம எல்லாருடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கு இந்த நிலைமை மாறும், என் சூழ்நிலை என்று மாறும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா, உங்களுடைய பெருமூச்சை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்று. பாருங்கள், பெருமூச்சை பார்த்து கேட்ட தெய்வம் அங்கு ஒருவரை அனுப்புகிறார். யார் அவர்? மோசே. அவர்தான் அந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டு ரட்சித்து கொண்டு போனார். இன்றைக்கு நம்ம எல்லாருடைய பெருமூச்சை கேட்டு நம்மை மீட்கும்படியாய் ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய பெருமூச்சை கர்த்தர் மாற்றி போடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில், எல்லாரும் கரங்களை தட்டி பாருங்க. போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாரும் பாடுவோம். எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பெருமூச்சை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீங்க இருக்கையில் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். அடுத்தபடியாக வேதத்திலே நாம் பெருமூச்சை பார்க்கும் பொழுது யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். போஜனத்துக்கு முன்னே, என் போஜனத்திற்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. பாருங்கள், இந்த யோபுவை குறித்து நம்ம எல்லாரும் அறிவோம். ஒரு பெரிய பணக்காரர் தன் பாதங்களை எதனால் கழுவினாராம்? நெய்யினால் கழுவினார். யோசித்து பாருங்க. நம்மளாம் பாதத்தை எதை கழுவுறோம்? தண்ணியால் கழுவுறோம். சில இடங்களில் தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த யோபு பாதத்தை நெய்யினால் கழுவினார்னா அவர் வீட்டில் அப்படி எவ்வளோ நெய் இருந்திருக்கும். எல்லோரும் நம்மளாம் ரெகுலராக நெய்யை யூஸ் பண்ண மாட்டோம், என்னைக்கோ ஒரு நாள் நெய்யை வாங்குகிறோம். அவர் பாதத்தில் கழுவுறதுக்கே நெய் தான் பயன்படுத்துகிறாருன்னு பைபிளில் இருக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரர். ஆனால் ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் இழந்தார். ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு ஒரு சேலஞ்ச். நீர் எல்லாம், ஆண்டவர் சொல்கிறாரு, சாத்தான் சொல்கிறான், நீர் எல்லாம் கொடுத்ததுனால தான் அவர் சர்ச்சுக்கு வராரு. எல்லாம் வீடு கொடுத்துட்டீங்க, நல்ல மனைவி பிள்ளைகள்லாம் கொடுத்ததுனால சர்ச்சுக்கு வராங்க. நீங்கள் அந்த இதை மாத்திரம் பிடிங்கிற பாருங்கள், அடுத்த வாரமே சர்ச்சுக்கு வரமாட்டார் அப்படின்னு ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஒரு சேலஞ்சு. சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை என் தாசனாகி யோபு அப்படிப்பட்டவன் அல்ல, நீ பிடுங்கினாலும் கூட அவன் எனக்காக நிற்பான். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை கர்த்தர் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டாருன்னா கர்த்தருக்காக நான் எத்தனை பேர் நிற்பேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசித்து கை தூக்குங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர் கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நின்றுவீங்களா? திடீர்னு அரசாங்கம் வந்துடுது, நீங்களாம் எப்படி கிறிஸ்தவங்களாம் மாறினீங்க, சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னா, பாஸ்டர் வரணும்னு ஆசை தான் பாஸ்டர், கவர்மெண்ட்டு கீழ்ப்படியணும் இல்லை, அதனால் நான் வீட்டில் இருந்துட்டேன்,
இல்லைன்னா எனக்கு வேலை போயிடும், என்னுடைய சலுகையெல்லாம் போயிடும் அப்படின்னாங்கன்னா பரவாயில்ல, போனாலும் போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. பரவாயில்லையே, கிடைக்காட்டா பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் நிற்பேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ யோபு கிட்டத்தில் இந்த சேலஞ்ச் வரும் பொழுது அவன் பார்த்தான், அவன் தன் வாயினால் தேவனை தூசிக்கலை. ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு கொடுக்கிறவரும் அவர்தான், எடுக்கிறவரும் அவர்தான் அப்படின்னு கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. இப்படிப்பட்ட யோபு அந்த கஷ்டமான நேரத்தில் தன் சூழ்நிலைகளை எழுதுகிறார். 3 அதிகாரத்தில் அப்படியே வாய் திறந்து அப்போ தான் பேசுகிறார். இந்த பாடுகளெல்லாம் கண்டுட்டு பேசுகிறாரு. நான் பிறந்த நாள், ஐயோ ஒரு நல்ல நாள் நினச்ச நாள் சாபமான நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சில காரியங்களை வேதனையோடு சொல்கிறாரு. அதில் ஒன்று தான், போஜனத்தை சாப்பிட்லான்னு கையில் எடுத்தா என் போஜனத்துக்கு முன்னே என்ன வருது? சாப்பிட்றதுக்கு முந்தைய என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொல்லணும். சாப்பிட்றதுக்கு முந்தைய என்ன வரும்? ஜொல்லு வரும். கவனிக்கிறீங்களா? வாயில் என்ன வரும்? சிலருக்கு ஊற்றிடும். முன்னால் கேசரியை வச்சுட்டோம், முன்னால் கேசரியை வச்சுட்டாங்க அல்லது லட்டு எடுத்துட்டாங்க. சிலர் நல்ல ஒரு இனிப்பான ஐட்டம் வந்த உடனே உள்ளத்தில் என்ன பண்ணும்? வாயில் என்ன பண்ணும்? ஊறுது, அப்படியே எச்ச ஊறுது, அப்படியே சொல்லு, அப்படியே என்னது. அதனால தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் முதல்ல என்ன செய்வாங்க? ஒரு ஸ்வீட்டை வைப்பாங்க. அது வந்து இயற்கையாக கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அந்த உள்ள அதுக்கு என்னது பேர்? உமிழ்நீர். அருமையான வார்த்தை. நான் சொல்லுங்கிறது கூட நல்லா இல்லைல்ல. சரி, உமிழ்நீர். சரி, உள்ளே வந்து அது அந்த உமிழ்நீரும் உணவும் கலந்து உள்ளே போனால் அதுக்கு தான் ஆண்டவர் அந்த உமிழ்நீரை வச்சிருக்கிறார் மனுஷனுடைய வாயில். நம்ம முன்னோர்கள் முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு இலை வச்ச உடனே என்ன வைப்பாங்க? ஸ்வீட் வைப்பாங்க. அந்த ஸ்வீட்டை தூக்கி வாயில் வச்ச உடனே உள்ளே என்ன ஆயிரும்? உமிழ்நீர் என்ன ஆயிரும்? சுரக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் அந்த உமிழ்நீரை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். கண்களில் ஒரு நீர் இருக்குது, கண்களில் ஒரு நீர் இருக்குது, வாயில் ஒரு நீர் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அருமையான தெய்வம். அந்த கண் வறண்டு போச்சுன்னா உங்களால் சரியாக பார்க்க முடியாது. கண் வறண்டு போகக்கூடாது, அதில் உள்ள ஒரு நீர் இருக்குது. அதுபோல் வாயும். சரி, ஆகவே இந்த சாப்பிட ஆரம்பிக்கும் போது உமிழ்நீர் வரணும். ஆனால் இவருக்கு என்ன வருது? பெருமூச்சு. என்ன சாப்பிட்டு எப்போ இந்த கஷ்டம் மாறும்? அந்த பெருமூச்சு. இன்னைக்கு கூட இங்கே உட்காந்துருக்கிற சிலருக்கு நீங்கள் சாப்பிட்ற அந்த எடுக்கும்போது எப்போ தான் இந்த கஷ்டம்லாம் மாறப்போகுதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய பெருமூச்சை, கட்டுண்டவனுடைய பெருமூச்சை கேட்கிற தெய்வம் மாத்திரமல்ல, உங்களை துதிக்க வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அந்த கட்டுண்டவனுடைய பெருமூச்சை மாற்றினாரா? பெருமூச்சை மாற்றினாரா? யோபுக்கு வந்த அந்த சோதனையின் காலங்கள் சிலர் சரித்திர ஆராய்ச்சி சொல்கிறாங்க ஒரு 6 மாதம் தான் சொல்கிறாங்க. 6 மாதம். அதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு நாள் யோபுனுடைய முகத்தை பார்த்தார். எப்பா, 6 மாதம் எல்லாத்தையும் பிடுங்கின பொழுதுலையும் சுகத்தை பிடுங்கிட்டேன், சொத்தை பிடுங்கிட்டேன், பிள்ளைகளை பிடுங்கிட்டேன், ஆனால் ஒரு வார்த்தை என்னை என்ன பண்ணலை? தூசிக்கலை அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்த்தார். அதன் பிறகு அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப தந்தார். ரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பெருமூச்சை கேட்டவர், பெருமூச்சு விட்ட இஸ்ரவேல் மக்கள், பெருமூச்சு விட்ட யோபு. ரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேருடைய பெருமூச்சு மாறிச்சா? பெருமூச்சு விட்ட இஸ்ரவேல் மக்கள் எங்கே போனாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போனாங்க. பெருமூச்சு விட்ட யோபு இழந்து போனது எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். ரலிலியா சொல்லுவோமா? அப்போ பெருமூச்சை கர்த்தர் மாற்றுகிறாரா இல்லையா? ரலிலியா சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க சத்தமா. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது 2வது பெருமூச்சு. இப்போதான் முதல் பெருமூச்சுக்கு வந்திருக்கிறேன். 2வது பெருமூச்சு வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் அதற்குள்ளே சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். நன்றாய் கவனிங்கள். இது 2வது பெருமூச்சு. என்ன பெருமூச்சு அப்படின்னா,
எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேமுக்கு போ, அங்க போனினா நகரம் எங்கும் போனா அங்க பயங்கரமான அருவருப்பு நடக்கிறது. எருசலேம் என்பது என்னது? 48ஆம் சங்கீதம், எருசலேம் மகாராஜாவின் நகரம், தேவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற இடம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இப்ப என்ன இருக்குது? என்ன இருக்குது? அருவருப்பு இருக்குது. இன்னைக்கு உலகத்துக்குள்ள போன அருவருப்பு இருக்கா இல்லையா? பயங்கரமான அருவருப்பு, பயங்கரமான அருவருப்புகள் நிறைந்த காலத்துக்குள் நாம் வந்துட்டோம். அப்போ அருவருப்பான காரியங்கள் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா சர்ச்சுக்குள்ள அருவருப்பா நடக்குது. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ ஆண்டுட்ட வா அப்படின்னு சொல்றதில்ல. பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற இடம் தான் ஆலயம். பாவம் செய்கிற ஒருவன் இங்கே வரும்போது மனம் திரும்ப வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அதுதான் சபை, அதுக்கு தான் இயேசு வந்தார். நீ பாவம் இங்கே வந்துட்டு நீ பாவம் செய்யலான்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அருவருப்பு, எருசலேமிலே அருவருப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த எசேக்கியாவை தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, இந்த யார் யாரெல்லாம் இந்த அருவருப்பை பார்த்து இந்த எருசலேமில் பெருமூச்சு விட்டு அழுகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அருவருப்பை பார்த்த உடனே அதற்கு உடன் போகாதபடிக்கு, ஐயோ இப்படி நடக்குதே, இந்த பிள்ளைகள் கெட்டு போகுதே அப்படின்னு சிலர் என்ன பண்ணுவாங்க? ஆதங்கப்படுவாங்க. இன்னைக்கு ரெண்டு விதமான கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் பாவம் செய்கிறவனை தூண்டி விட்டு கூட சேர்ந்து அவனும் செய்வான், அவனும் பாவம் செய்வான், அவனை என்கரேஜ் பண்ணுவான். ஒருத்தர் தப்பு செய்யும்போது தப்பு செய்யாத அப்படின்னு சொல்கிறது தான் நல்ல மனிதர்கள். சிலர் அதுக்கு உடந்தையாக போவாங்க. ஆனால் சிலர் அதை பார்த்து கொள்ளவே முடியாது. ஐயோ இந்த பிள்ளைகள் என்ன இப்படி கெட்டு போகிறாங்க, சின்ன வயசில் இப்படி குடிகாரனா மாறுறானே அப்படி. ஒருவேளை நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு சின்ன பையன் குடிச்சு ரோட்டில் விழுந்து கிடக்குறான்னு அவனை பார்த்த உடனே நம்ம பரிதாபப்படுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த பெருமூச்சு. ஐயோ இந்த பிள்ளைகள் இந்த சின்ன வயசுலேயே கெட்டுட்டாங்களே. அப்போ எருசலேமிலே சில மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த அருவருப்பை பார்த்த உடனே பெருமூச்சு விட்டு அழுகிறாங்க. ஐயோ இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம், தேவனை துதிக்கிற நகரமாச்சே, தாவீது அப்படியே உலாவி கத்தரை துதித்து வந்து கொண்டிருந்த நகரமாச்சே, தாவீது அப்படியே ஆடிப்பாடி கத்தரை துதித்தார், உடன்படிக்கப்பட்டு இந்த நகரத்தின் வழியாய் போகுது. இப்படிப்பட்ட நகரத்துக்குள்ள இப்பொழுது அருவருப்புகள் இருக்கிறதே. என்ன அருவருப்பு? வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? பாருங்கள், என்னை விட்டு தூரம் போகிற அருவருப்பு. ஆண்டவரை விட்டு இன்னைக்கு நிறைய மக்கள் ஆண்டவரை விட்டு விலகி தூரம் போகிறார்கள். அது ஒரு அருவருப்பு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரங்களும் சுவரிலும் சுற்றிலும். அருவருப்பு. எருசலேம் தேவாலயத்துக்குள்ள சகல விதமான ஊரும் பிராணிகளுடைய படங்கள்லாம் வரைஞ்சி அதை தொழுது ஒரு கூட்டம் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அது அருவருப்பாய் தெரிகிறது. அது ஒரு அருவருப்பு. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீ ஒரு துவாரம் விட்டு நீ அங்கிருந்து எட்டிப்பாரு, அப்பதான் தெரியும். ஆலயத்தை எட்டிப்பாரு, எட்டி பார்த்தா உள்ள சகலவிதமான ஊரும் பிராணிகளுடைய சித்திரங்கள்லாம் வரையப்பட்டு அதுக்கு முன்பதாக 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவரில் நடுவிலே சாப்பானுடைய குமாரனே ஆகிய எசேயானியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தூப களத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. பாருங்க, இப்ப எதுக்கு முன்பதாக? சித்திரங்கள், நன்றாய் கவனிங்கள், ஊரும் பிராணிகள் அதை வரைஞ்சு அதுக்கு 70 பேர் இருந்து தூபம் காட்டிட்டு இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இதை பார்த்த உடனே இது ஒரு அருவருப்பு, தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஆண்டவர் இருக்கிற இடத்துல அவரை தவிர வேற யாரையுமே ஆண்டவர் சொல்ற, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியில் உள்ள இதிலே யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். கர்த்தர் ஒருவரே தேவன். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? கர்த்தர் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இன்னைக்கு நம்ம பார்க்குற படங்கள்லாம் உண்மையானவைகள் இல்லை, ஒரு கற்பனையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஜீசஸ் ஃபேஸ்லாம் நம்ம இங்கே போடல. கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். இயேசுவிலே நாம் தேவனை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற இந்த தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? சித்திரங்கள் எல்லாம் வரைந்து அதற்கு தூபம் காட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது திடீர்னு நான் ஒரு மாதம் கழித்து திடீர்னு உள்ளே வரேன். உள்ளே வந்தால் எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. பயங்கரமான விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கரெக்டாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 3 மணிக்கு காலையில் வந்து சேர போகிறோம். 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேருவோம். 5 மணிக்கு ஆராதனைக்கு வந்துடுவேன். அப்படி தான் பிளான் பண்ணி நாங்கள் டிக்கெட்லாம் போட்டு வச்சுருக்குறோம். அதனால் திடீர்னு பார்க்கும்போது டக்குன்னு நாங்கள் இருப்போம். நாங்கள் அப்படி உள்ளே வரும்போது இப்படி இருக்கிற நிலைமையெல்லாம் மாறி நிறைய சிலைலாம் இருக்குது. எல்லோரும் ஒரே சிலையை பார்த்து ஆடிட்டு இருந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா கொடுத்துட்டு போன சபை திடீர்னு வந்து ஒரு 3-4 வாரத்துக்குள்ளே வரும்போது எல்லாமே டோட்டலாக மாறி எல்லாரும் விதவிதமாக நல்ல தலை சீவிரவங்களாம் ஹிப்பியை வச்சு கொளுத்துக்கிட்டு ஒரே மாதிரி ஜாலியாக டாய்னு ஆடிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதை போல தான் ஆண்டவர் பார்க்குறாரு. எருசலேமை போய் பார்த்தா, ஆலயத்துக்குள்ளே பார்த்தா இப்படிப்பட்ட அருவருப்பு இருக்குது, அருவருப்பு இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், 14ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார்கள். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள். தம்மூஸ் என்கிற ஒரு தெய்வத்திற்காய் அழுது கொண்டு இருக்கிற ஸ்திரீகள். தேவாலயத்துக்குள்ள போனா இங்க பார்த்தா யூத்துக்கெல்லாம் பயங்கரமா ஒரு மாதிரி எல்லாம் இதை வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அம்மாமாரெல்லாம் ஒரு அழுகிறாங்க. என்ன நாடுனா தம்மூஸ் யாருன்னா அந்த மொசபதேமியா அப்படிங்கிற அந்த நாட்டில் ஒரு அரசனாக இருந்து தெய்வமாய் மாறின ஒருவன் தம்மூஸ் என்றால். அதை தெய்வமாக வச்சு அது ஒரு பெண் தெய்வத்துக்கு காதலன். அதனுடைய சரித்திரம் தான். தம்மூஸ்ங்கிறது வந்து ஒரு ராஜா. அவன் ராஜாவாக இருந்து கடைசியில் கடவுளாக மாறிட்டான். ராஜா சில நேரம் கடவுளாக மாறிடுறாங்கல்ல. அப்புறம் கடவுளாக மாறி அவர் எப்படின்னா ஒரு பெண் தெய்வத்திற்கு இவர் காதலன். இதுதான் அந்த தம்மூஸ். இந்த தம்மூஸுக்காக ஒரு பொம்பளைகள் எல்லாம் உட்காந்து உபவாச ஜபம் பண்ணி அழுகிறாங்க. யோசித்து பாருங்க, குடும்பம் பாருங்க எப்படி இருக்குன்னு. புரியுதா உங்களுக்கு? இப்போ பெண்கள்லாம் உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்கன்னா வேற என்னத்தையும் வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் இந்த அருவருப்புகள்? அப்போ இந்த அருவருப்பை பார்த்த உடனே ஒரு கூட்டம் சகிக்கக்கூடாத உண்மையான தெய்வ பயம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க? பெருமூச்சு விட்டாங்க. ஆமேன். அதான் கரெக்டாக கவனிக்கிறாரு. இதை கண்ட உடனே எல்லாம் உண்மையானவங்களுக்கு என்ன வந்துருச்சு? இப்போலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ அந்த காலத்துலலாம் நாங்கள் சர்ச்சிலலாம் எப்படி இருப்பாங்க. நாங்களே சொல்கிறோம் ஒரு சமயத்துலலாம் பெருமூச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமாக இருக்குது. பெருமூச்சு விடுகிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதற்காக பெருமூச்சு விடுகிறவர்களை அடையாளம் போடு. அந்த மனுஷருக்கு நீ என்ன செய்? அடையாளம் போடு. அப்போ 2வது பெருமூச்சு எதுக்கு? தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளை பார்த்து, அக்கிரமத்தை பார்த்து, சீர்கெட்டு போகிறதை பார்த்து ஐயோ ஆண்டவரே அப்படின்னு பெருமூச்சு விட்டு அழுகிற பாரமுள்ள மனிதர்கள். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தருக்கு இப்படிப்பட்ட பெருமூச்சு விடுகிறவர்கள் தேவை. கர்த்தருக்காக, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பிள்ளைக்காக, வழி தவறி போகிற புருஷனுக்காக, வழி தவறி போகிற பிள்ளைக்காக, வழி தவறி போகிற கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட்டு அழுகிற பெற்றோர் தேவை, பிள்ளைகள் தேவை, வாலிபர்கள் தேவை. ஆமென். அப்போ அந்த முதல் பெருமூச்சு பாடுகளின் நிமித்தம் வருகிற பெருமூச்சு. 2வது பாவத்தின் நிமித்தம் வருகிற பெருமூச்சு. 2வது பெருமூச்சு என்னது? பாவத்தின் நிமித்தம் வருகிற பெருமூச்சு. 3வதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த பெருமூச்சு யாருன்னு பாருங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 3வது பெருமூச்சு யார் இடத்திலிருந்து வருகிறது? கர்த்தர் ஆவியானவர் நமக்காய் விடும் பெருமூச்சு. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றார், நீ தான் பெருமூச்சு விடுவியாப்பா, உனக்காக நானும் பெருமூச்சு விடுறேன். அல்லேலூயா. நமக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சில நேரம் நல்லா உட்கார்ந்து சில காரியங்களை கொடுத்து ஜெபம் பண்ணும்போது நம்மளை அறியாமல் அழ ஆரம்பிப்போம். தேசத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது, நம்ம பிரச்சனை சொல்லும்பொழுது அப்போ நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே அந்த அழுகையோடு கூட ஜெபிக்கிற அழுகை, அதான் அந்த ஜெபம் வந்து அழுகையோடு கூட ஜெபிக்கிற ஜெபம், அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருகிறது. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அப்படியே பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எதற்கு ஜெபிக்கிறார் பாருங்கள். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில், நம்மகிட்ட இருக்கிற பலவீனம் தெரியுமா? என்னென்ன பலவீனம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மகிட்ட என்னென்ன பலவீனம் இருக்குது? சங்கீதம் 77:10 ஒரு பலவீனம் இருக்குது. 77:10 இங்க தாவீது சொல்றான், இது என் பலவீனம். இது என்ன பலவீனம்? அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். பாருங்க, சிந்தையில் ஏற்படுகிற பலவீனம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில சிந்தையில் என்ன பலவீனம் அப்படின்னா, அதுக்கு மேல வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் துன்மார்க்கருடைய வாழ்வை காண்கையில் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? நம்மளை அறியாம சில தாட்டு வரும், அவர் கிருபை அற்று போயிற்றோ? சில வேளை நம்மளை அறியாம ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? என் மேல மாத்திரம் ஏன் ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, எனக்கு மாத்திரம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் சிந்தையில் ஏற்படுகிற பலவீனம். ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை. ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. அப்போ நம்ம சிந்தையிலே நம்மை அறியாமல் ஏற்படுகிற பலவீனம், சிந்தையில் ஏற்படுகிற பலவீனம். அடுத்தது பாருங்கள், மாம்சத்தில் ஏற்படுகிற பலவீனம். மத்தேயு 26:41 ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. பலவீனம் எங்க இருக்குது? பாஸ்டர் நீங்க வாரம் சொல்றீங்க, காலையில் 5 மணி ஜெபத்துக்கு வந்துருங்கன்னு தான் சொல்றீங்க. நான் நைட்டு படுக்கும்போது போயிடலான்னு தான் நினைக்கிறேன். அந்த மாம்ச பலவீனம் என்ன பண்ணுது? ஆவி உற்சாகமாக காலையில் எழும்பி போ, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போன்னு சொல்லுது. இந்த மாம்சம் என்ன சொல்லுது? தூங்குன்னு சொல்லுது. அதுக்கு பேர் என்னது? மாம்சம். ஆவி சர்ச்சுக்கு சீக்கிரமாக போயிடணும், இந்த வருஷம் ஆண்டவருக்காக உற்சாகமாக இருக்கணும், நல்ல சாட்சியாக இருக்கணும்னு சொல்லுது. மாம்சம் சொல்லுது, 4 நாள் லாங் லீவ் விட்டுருச்சுல, அப்படி ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். பாஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் ப்ரேயர் வச்சா உனக்கு என்ன, நீ இண்டிபெண்ட்டாக போயிரு அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு ஜெபத்தை வச்சுருந்தேன் இண்டிபெண்டன்ஸுக்குன்னு. ஒரு 300 பேராவது வருவாங்கன்னு பார்த்தேன், 175 பேர் தான் வந்தாங்க. மற்றவங்களாம் மற்றவர்கள் எங்கே, மற்ற 9 பேர் எங்கேங்கிற மாதிரி நிறைய பேரை காணோம். நானும் உட்காந்து ஒவ்வொருத்தருக்காக தனிப்பட்ட முறையிலலாம் அனுப்பி வைக்கிறேன் போஸ்ட்டை. சர்ச்சு குரூப்பில் மாத்திரம் எல்லோரும் பார்க்க மாட்டாங்கன்னு, எல்லோரும் பார்த்தாங்க. பார்த்ததையும் காட்டி கொடுத்துறது இல்லை வாட்ஸ்அப்பு, நீ பார்த்துட்டியா இல்லையா அது டிக் பண்ணி காட்டிடுது. ஆனால் வரலையே. மாம்சம் போகணுன்னு தான் ஆசை, ஆனால் ஆவி உற்சாகமாக தான் சொல்லுது. மாம்சம் பலவீனம் உள்ளது. 3வது பலவீனம் என்ன? லூக்கா 13:12 சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனம். இங்கே ஒரு கூனியாய் இருக்கிற சகோதரி பிசாசினால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டால், ஆண்டவர் பலவீனப்பட்ட அந்த பலவீனம் வருவதற்கு காரணம் பிசாசு நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிறான். இன்றைக்கு நிறைய பேருடைய சரீரம் பலவீனப்படுகிறதை பார்க்கிறோம். 4வது பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீர்கள் என்றால் 1 கொரிந்தியரில் வரும். அந்த பலவீனம் வந்து இல்லாமை, பொருள் இல்லாத ஒரு சூழ்நிலை, பொருள் இல்லாத ஒரு சூழ்நிலையை காண்பிக்கிறது. அதுவும் ஒரு பலவீனம். பலவீனரை தாங்க வேண்டும். பணம் இல்லை, சபைக்குள்ள பலவீனமானவங்க இருப்பாங்க, அவங்கள தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்படி பலவிதமான பலவீனங்கள் இருக்கிறது. இந்த பலவீனங்களிலே ஆண்டவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறார். பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறார். வெளியிலேயே சொல்லுவோமா? 3 விதமான பெருமூச்சை சொன்னேன். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற அடிமைத்தனத்தினால், பாடுகளினால் நாம் விடும் பெருமூச்சு. 2வது, தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளை, கஷ்டங்களை பார்க்கும் பொழுது உண்மையான தேவ பக்தி உள்ளவர்கள் விடுகிற பெருமூச்சு. 3வது, நம்முடைய பலவீனங்களிலே கண்டு நமக்காக பெருமூச்சு விடுகிற ஒரு தெய்வம். ஆமென். எல்லாவற்றிலையும் ஒன்று, பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறவர். ஆமென். கர்த்தர் நமக்கு, ஒருவேளை வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கிறீங்களா, உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் விடுகிற பெருமூச்சு
நாளைக்கு அது சந்தோஷமான நிலைமையாய் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? உங்க பெருமூச்சை கர்த்தர் பார்க்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த கால வேளையில எங்களுக்காக பெருமூச்சு விட்டு விண்ணப்பம் பண்ணுகிற தேவன் அப்பா, ஆண்டவரே, நீர் என கிருபையாய் தந்த திருச்சபை மக்கள் அப்பா, பல கஷ்டங்களுக்குள்ளாய் சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல அடிமைத்தனத்தில் சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பலர் நோயினால் சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிந்தையால், அவமானத்தால், தீர்க்க முடியாத பிரச்சனையினால் மாட்டுப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இவர்களுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தெய்வம் எங்களுக்கு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேலர் விட்ட பெருமூச்சை கேட்ட தேவன், கண்ட தேவன், மாற்றின தேவன் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய பெருமூச்சு மாறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கே சிலருக்கு அற்புதம் நடக்கட்டும். அவங்க வீட்டில் கால் வைக்கும் பொழுது அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாத இறுதிக்குள் சிலருடைய பெருமூச்சுகள் நீங்கட்டும். இந்த வருஷத்தின் மீதி உள்ள மாதங்களிலே அவருடைய பெருமூச்சு நீங்கட்டும் ஆண்டவரே. அடிமைத்தனம் நீங்கட்டும். யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்ததை போல உம்முடைய பிள்ளைகளை பார்ப்பீராக. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் தேசத்தில் நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், அருவருப்புகளை கண்டு பெருமூச்சு விட்டு அழுகிற ஆண்டவரே, கண்ணீர் சிந்தி அழுகிற ஜெப வீரர்களாய் எங்களை மாற்றும், பாரமுடையவர்களாய் எங்களை மாற்றும். அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்கும் பராமரிப்புக்கும் ஆண்டவரே திருச்சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சரீரத்தின்படி நாங்கள் பிரிந்திருந்தாலும் சபைக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கவும், சபை மக்களுக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம்.